வணக்கம். மகாபாரத கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள், எந்த பாத்திரத்த நீங்க பேசுனாலும், அது நம்முடைய மனத ஒரு வகையில ஒரு உலுப்பிட்டு போயிரும். அது மட்டும் இல்ல, எப்பவோ நடந்தது, இது நடந்திருக்குமான்னு தெரியல, இது கற்பனை அப்படின்னு என்னதான் நீங்க சொன்னாலும், இதில இருக்கக்கூடிய சில செய்திகள் இன்றைக்கும் பொருந்தி வருவதால், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்றைக்கும் பொருந்தி வருவதால், இந்த கதாபாத்திரங்கள் இறந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். துரியோதனன் விழுப்புரம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வடக்கு மாவட்டங்கள்ல அவன ஒரு தெய்வமாவே கருதுறாங்க. துரியோதனன் கோயில் நான் பார்த்துருக்கேன். யார பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப பேருக்கு இந்த பாத்திரத்தோட பேர் கூட தெரியாது. அப்படி நான் சொல்ற அந்த பாத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னா, அவனும் ஒரு வீரன், கதாநாயகன். அபிமன்யுக்கு இணையானவன். ஞாபகம் வச்சுக்கங்க. அபிமன்யுக்கு இணையானவன். அப்படின்னா, அவன் யாருடைய மகன்? அவன் பஞ்சபாண்டவர்கள் ஒருவராகிய அர்ஜுனனுடைய மகன்ங்க. அர்ஜுனன் ஒரு முறை தீர்த்த யாத்திரை போகிறான். அதாவது இந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏதேனும் ஒரு சிறு பிள்ளைகள் செஞ்சால் அதுக்காக பல நதிகளில் போய் நீராடி அந்த பாவத்தை தொலைக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ அவன் தீர்த்த யாத்திரை போகிறான். போகிற போது அவன் பார்த்த, அவன் பழகிய இடங்களை வச்சு நிறைய நாட்டுப்புற கதைகள் இருக்குது. அதில் முக்கியமாக பாரதத்துலேயும் வரக்கூடிய, இன்றைக்கும் கிராமத்து நாடகங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி எதுன்னா, அர்ஜுனன் எப்படி பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார். ஏன்னா அவன் வீரன், அழகன், பாண்டி நாட்டுக்கு கூட அவன் வந்தான் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது. அப்போ அவன் தீர்த்த யாத்திரை செய்தபோது ஒரு முறை நாகலோகத்தினுடைய அந்த இளவரசி இவன் நீராடி கொண்டிருந்த போது இவனுடைய அழகை பார்க்குறா, மயங்கிடுறா. அவள் பேர் உலூபி. இவ உடனடியாக அர்ஜுனனுடைய அருகிலே சென்று, என்னுடைய நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நீருக்கடியில் இருக்கக்கூடிய நாகலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அப்படி நாகலோகத்துக்கு கூப்பிட்டு போனால் அவனுடைய தந்தை இதை ஏற்றுக்கல. பாண்டவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறாப்புல. இல்லை, அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்தால் நாங்கள் உங்களுக்கு உறவினராகவும், ஒருபோதும் நீங்கள் எங்களுக்கு பகைவர்கள் கிடையாதுன்னு விளக்கி சொல்கிறான் அர்ஜுனன். திருமணம் நடக்குது. அவன் நாகக்கன்னிகை என்ன பார்த்துருப்பீங்க, இந்த எப்படி மச்சகன்னிகைக்கு இடுப்புக்கு கீழே மீனுடைய உடம்பு இருக்குமோ அதுபோல் இந்த பெண்ணினுடைய இடுப்புக்கு கீழே இவருடைய உடம்பு பாம்பு போல் இருக்கும். இவளோடு அவன் வாழ்கிறான். இவருடைய அந்த இல்லறத்தின் காரணமாக இவர்களுக்கு பிறக்கிற ஒரு பையன் யாருன்னு பார்த்தா அவன் தாங்க அரவான். தன்னுடைய தந்தை அர்ஜுனன் என்பதே அவனுக்கு பெருமை. தாத்தா இந்திரன், பெரியப்பா பீமன், அதே போல நகுல சகாதேவர்கள், கர்ணன் அவருக்கு உறவினர். இத்தனை பெருமையோடு அவன் தன்னுடைய தாயோடு வாழ்ந்து வர்றான். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆற்று மணலை எண்ணினாலும் என்னலாம், அர்ஜுனனுடைய மனைவியினுடைய எண்ணிக்கையே எண்ண முடியாது அப்படிம்பாங்க. இது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது. அவ்வளவு மனைவின்னு அர்த்தம். அதனால் இப்போ தசரதனுக்கு 60,000 மனைவின்னு சொல்கிறாங்க இல்லையா? 3 மனைவி தான் நம்ம பார்க்குறோம். 60,000 மனைவிங்கிறது என்ன? திருமலை மன்னரை சொல்கிற போது கூட நிறைய அவருக்கு மனைவிமார்கள் உண்டுமாங்க. அது எதுக்குன்னா, ஒரு சிற்றரசன் பேரரசனுக்கு இப்போ தன்னுடைய மகளை கொடுத்து, அவர் என்னுடைய மருமகன்னு சொன்னால் அவனுக்கு நாடும் அவனுடைய ராஜ்யமும் பாதுகாக்கப்படும். அதுக்காக இப்போ இவன் வளர்ந்து வந்தான். இப்படி வளர்ந்து வந்தபோது வீரனானான். இதோட கதை முடியலை. மகாபாரத போர் வந்துருச்சு. கண்ணனும் மற்றவர்களும் தூது நடந்தார்கள். அந்த தூது வெற்றிகரமாக சமாதானமாக முடியவில்லை. யுத்தம் தீர்மானிக்கப்பட்டது. குறிப்பிட்ட நாளை வைத்து கொடுக்குமாறு சகுனி துரியோதனிடத்திலே சொல்கிறான், நீ சென்று சகாதேவனிடத்தில் நாளை கேட்டுக்கொண்டு வா. அவர்கள் எதிரியாயிற்றே. எதிரியாக இருந்தாலும் சகாதேவன் தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு சொல்லாமல் இருக்க மாட்டான். அதன்படி துரியோதனன் போகிறான், நாள் குறிச்சிட்டு வர்றான். அமாவாசை அன்னைக்கு போர் செய்யலாம். களப்பலி கொடுக்கணும். களப்பலின்னா என்ன தெரியுங்களா? இதுதாங்க ஆச்சரியமான ஒன்று. அதாவது யுத்தத்தில் 2 பக்கமும் பல பேர் சாவாங்க, அது உண்மை. ஆனால் முக்கியமானவர்களுடைய உயிருக்காக சில உயிர்கள் பலி கொடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போரில் வென்று ஜெயிக்கிறதுல பலி. இப்போ எப்படி சொல்கிறேன், முடிவு இந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியமானா கடா வெட்டி பொங்க வைக்கிறோம், அது பலி தான். சாவல் அறுத்து பொங்கல் வைக்கிறோம்,
அது பலி தான். உயிர் பலி கூடாதுன்னு திருவள்ளுவர் சொன்னார். கௌதம புத்தர் தன்னுடைய இதில் கொல்லாமை பற்றி பேசினார். சமணம் அதை பற்றி சொல்லுச்சு. ஆனால் இந்த உயிர் பலி தேவையாக இருந்தது. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய போருக்காக. பிற்காலத்தில் என்னாச்சுன்னா உயிர் பலி கொடுக்காதவங்க பூசணிக்காயை வெட்டி அதில் குங்குமத்தை வச்சு நாலா பக்கம் எறிஞ்சாங்க. எலுமிச்சம்பழத்தை அதில் குங்குமத்தை வச்சு நாலா பக்கம் எறிஞ்சு திருஷ்டி கழிச்சாங்க. ஆனால் களப்பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது யாரை களப்பலி கொடுப்பது? இந்த கேள்விக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு பதில் இருக்குங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி இருக்கு இல்லையா, அதை சொன்னால் நீங்கள் திகைச்சு போவீங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.